வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கடுமையான எச்சரிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லிட்டு இருக்க ஒன்றை பார்த்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை கொடுக்குது. அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டில் திருப்தி இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக சூரியகாந்த் அவர்கள் ஆகட்டும், கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு தொடர்ந்து இதை விசாரிக்கும் போது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்றை, இந்த வாக்காளர் அடையாள அட்டை, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதார், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உத்தரவுலாம் சொல்லியாச்சு. அதை மீறவில்லை அப்படின்னு பிரசாந்த் பூஷன் தரப்பில் இன்றைக்கி வழக்கு மன்றத்துக்கு வரும்போது, நாங்கள் சொன்னதையே நீங்கள் மீறாமல் இருந்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு இன்னும் நிறைய பேர் கேஸ் போடலாம். ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம்னா, ஏற்கனவே பீகாரில் இவங்க 65 லட்சம் வாக்காளர்களை எடுத்தது, மறுபடியும் அவங்கள நிறைய பேர் நீங்கள் சேர்க்க சொல்லணுங்க, அதாவது ஒரு காலக்கெடுவை கொடுத்து நீங்கள் எல்லாம் சேருங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. அதில் நிறைய பேர் சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்த போது கூட அந்த இது கொடுப்பாங்களா ஆதார், அதில் இந்த முகம் தெரியல, அது இந்த கலங்களாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ரிஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி தேசம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை. ஏன்னா ஆதாரில் எல்லாருடைய முகமும் எப்படி வருங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது இதையே நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறதன் விளைவாக இந்த எஸ்ஐஆர் இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் தெரியல. ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த விஷயம் இதோட முடிஞ்சிடும் நம்ம நினைக்கல. ஏன்னா இதில் நிறைய பேர் பொதுநல வழக்கெல்லாம் போடுவாங்க. இந்த வழக்கு அக்டோபர் 7ஆம் தேதி நாங்கள் எடுத்துக்கிறோன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அக்டோபர் 7ஆம் தேதி இன்னும் நிறைய அமைப்புகள் கேஸ் போடுவாங்க, இன்னும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் கேஸ் போடுவாங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்த 65 லட்சம் பேரில் யாருமே போய் உச்சநீதிமன்றத்தை அணுகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், காங்கிரஸ், தேஜஸ்வி, மற்ற கட்சிகள், இவங்கெல்லாம் சும்மா விடுவாங்களா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர்கள்லாம் போய் தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் வரும்போது நீங்கள் ஆதாரை உபயோகப்படுத்தி ஒத்துக்கணும் அப்படின்னு ஏற்கனவே கேட்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்து மம்தா பானர்ஜி, அவங்க சும்மா விடுவாங்களா? அப்போ அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், போன தடவை எம்பி தேர்தலில் என்ன நடந்ததுன்னா, எலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்துட்டு இருக்கும்போது காங்கிரஸ் சார்பில் ஒரு வழக்கு போட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். போட்டு என்ன சொன்னாங்கன்னா, 11 மணி, 10 மணி, 12 மணி இந்த நிலவரங்கள்லாம் அறிவிக்கிறாங்க, இது 5 மணி 6 மணி இதெல்லாம் முடிஞ்ச உடனுக்குடன் அறிவிக்கணும்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் சொன்னது, தேர்தல் நடத்தை முறைகள் வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆனால் இப்போ அது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு நம்பத்தகுந்த அமைப்பு இல்லைங்கிற ரேஞ்சுக்கே இப்போ உச்சநீதிமன்றம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ 11 மணி 10 மணி இதில் ஒரு பெர்சன்டேஜை கொடுத்துட்டு நீங்கள் மாற்ற முடியாது. மாற்றினீங்கன்னா அந்த தேர்தலையே பிரச்சனையாகக்கூடிய நிலைமையில் எனக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட நிலையாட்டாங்க. உச்சநீதிமன்றமும் பார்த்துட்டு இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறது என்னென்னா, ஞானேஷ்குமார் அவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறார். இவங்க சரியோ தப்போ ஒரு விஷயத்தை தொட்டுட்டாங்க. அந்த தொட்ட விஷயம் சரி அப்படின்னு இவங்க ரொம்ப வாதாடுறாங்க. அந்த வாதாடுறதுக்கு காரணம் என்னென்னா, இதன் மூலமாக இவர்களுக்கு அனுகூலங்கள் இருக்கிறது. பீகாரை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள், இன்னும் குறிப்பாக 20 லட்சம் இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டு தூக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாதவர்கள் ஓட்டு தூக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் பூமிகாரோ பிராமின் ஓட்டோ இந்த ஓட்டெல்லாம் தூக்கவே படலை. அப்போ அது எப்படிங்க? இவங்க ஓட்டு மட்டும் தூக்கல, இவங்க ஓட்டு தூக்குறீங்க. கேட்டால் ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்திருக்கும், உங்களுக்கு தெரியும். பீகாரில் 3 தீவிரவாதிகள் ஊடுருவிட்டார்னு. நல்லா யோசனை பாருங்கள், அந்த 3 தீவிரவாதிகள் ஊடுருவிட்டார்னு சொன்னாங்களா? அதுக்கப்புறம் அதை பற்றி ஏன் செய்தியே வரல? அந்த 3 தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்கன்னு சொன்ன போது ராகுல் காந்தி யாத்திரை போயிட்டு இருந்தார். ராகுல் காந்தி யாத்திரை போகும்போது 3 தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்கன்னு எதை நீங்கள் சொல்ல வரீங்க? அப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னு பாருங்கள். தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி, அதுவும் குறிப்பாக சேர்ந்தா பிஜேபி தேர்தல் ஆணையம் ஒன்று இல்லை, 2 ஒன்று தான். அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இன்றைக்கி சந்தேகத்துக்கு இடமாக வகையில் தான் இருக்குது. குரோஷி அவர்கள் எழுதுகிறார்ல, முன்னாள் இவர், அவரும் லதாத் ஏற்கனவே இருந்தவங்க, நம்ம தேர்தல் ஆணையருடைய அதிகாரிகளாக இருந்தவர்கள், தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர்கள், அவங்க எல்லாரும் சொல்கிறது என்ன? ராகுல் காந்தியை பார்த்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு சொன்னது தப்பு, ஆதாரப்பூர்வமாக ஒருத்தர் நிரூபிக்கிறார். அதையும் தாண்டி இப்போ அக்டோபர் 7ஆம் தேதி இந்த வழக்கு வருது. ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்கிறாரு, இன்னொரு நைட்ரஜன் குண்டு இருக்குது, அந்த நைட்ரஜன் குண்டுன்னா இன்னும் நிறையா தில்லுமுள்ளுகள் என் கையில் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்த போகிறோன்ட்டாங்க. அதற்கு முன்பே ஓரளவுக்கு தில்லுமுள்ளுகளை வெளியே கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய செய்தியாகிடும். ஏன்
ஒரு தொகுதினா பரவாயில்லைங்க, இத்தனை தொகுதினா இப்போ உச்சநீதிமன்றத்தில் யாராவது கேஸ் போட்டாங்கன்னா பாருங்கள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் முறைகேடாக நிறைய பேரை உள்ளே சேர்த்து பெர்சன்டேஜில் ஃப்ராடு பண்ணி இந்த வாக்கை பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் பல இடத்துல ஓட்டு போட்டிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதில் முக்கியமான விஷயம், இப்போ இந்த திருத்தம்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் பீகாரையும் எடுக்க போகிறாங்க. பீகாரில் போன நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. அப்போ பீகாரில் நீங்கள் எஸ்ஐஆரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க தான் இறுதியான வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்கல்ல, அதை வச்சு ராகுல் காந்தி பேச போகிறார். பாருங்கள், இறுதியாக பீகாருடைய வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுருச்சு, மின்னணு. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை தொகுதிகளில் இவ்வளோ பேர் ஃப்ராடாக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை தேர்தல் நடத்துன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், நல்லா யோசனை பாருங்கள். ஒரு அரசு இருக்கும், வரும், போகும். இத்தனை ஆண்டுகளாக நேரு அவர்கள் இருந்தார், இந்திரா காந்தி அவர்கள் இருந்தார். அந்த ஊழல், இந்த ஊழல், போபாஸ் ஊழல் பேசப்பட்டது. இராணுவத்தினருக்கு இடம் வழங்குறதுல ஊழல், நிறைய ஊழல் பேசப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையத்திலேயே ஊழல் அப்படிங்கிறது இப்போ தான். இப்போ இந்திரா காந்தி அம்மா அவர்கள் மிசாவை கொண்டு வந்து அதற்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் தேர்தல் ஆணையரை நம்மளே நியமிக்கணும், அவரை வச்சு நம்மளே தேர்தல் நடக்கணும், நமக்கு விருப்பப்பட்ட நாளில் தேர்தல் நடக்கணும், ஓட்டிங் மிஷினை வச்சு சில வேலைலாம் பண்ணணும், நம்மளே ஜெயிச்சிட்டு தான் அறிவிக்கணும். யாராவது கேஸ் போட்டால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜனநாயக முறைப்படி பிஜேபி 3வது தடவையாக வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு நேருவுடைய சாதனையை நாங்கள் முறியடிச்சிட்டோம், மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படிங்கும்போது எளிய மக்களுக்கு விடுங்க, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருமா வராதா? எப்படிங்க இவ்வளோ அநியாயத்தை பண்ணிட்டு ஜெயிக்கிறாங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், தென்னிந்தியாவில் வட இந்தியாக்காரங்களாம் ஓட்டு போட்டாங்கப்பா, நம்ம என்னப்பா பண்ணுறது நம்ம நினைக்கிறோம். வட இந்திய மக்கள் நினைக்கிறாங்க நம்ம ஓட்டே போடவே எப்படி மோடி ஜெயிச்சார். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்தியா ஒரு பெரிய நாடுங்கிறனால இப்போ மணிப்பூரில் இருக்க மக்கள் மனநிலை நமக்கு தெரியாது. மணிப்பூர் மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னப்பா மோடி இங்கே வரவே இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு ஓட்டு எப்படி விழுவுது, என்ன பண்ணுறதுப்பா, நிறைய பேர் ஓட்டு போடுறாங்கப்பா. இது என்னென்னா புரியாத புதிராக இருந்தது. இப்போ அதாவது என்னங்க, ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பான்ட்டு இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட் பல நாடுகள் இதை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. அதாவது இந்திய ஜனநாயகம் உயர்ந்ததுன்னு சொல்ல போக, இந்தியாவில் ஜனநாயகம் அப்படிங்கிறது இப்படித்தான் நடக்குது. அப்படிங்கும்போது இந்திய நாட்டை மற்றவர்கள் எப்படி பார்ப்பாங்க? தேசப்பிதா காந்தி அவர்களும் பண்டித ஜவஹர்லால் நேரு, ஏன்னா ஜவஹர்லால் நேரு பற்றி ஏன் நம்ம சொல்கிறோன்னா இந்தியாவின் நவீன சிற்பிம்பாங்க. அவரையே இவர் என்ன சொல்கிறார், 1962 சீனா போரில் அஸ்ஸாம் மக்கள் மனசில் ஒரு காயத்தை ஏற்படுத்தியவர் நேருங்கிறாரு. வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல பிஜேபி பற்றி. யோக்கியமானவர்கள் நாட்டை ஆண்டால் நம்ம பேசலாம், இவர்களிடம் நாட்டை கொடுத்தது நம்ம தப்பு இல்லை, தேர்தல் ஆணையம் கொடுத்து விட்டது. தேர்தல் ஆணையத்தை இயக்கியவர்கள் யாரெல்லாம் தெரியும். இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையை சொன்னது வரலாற்றிலேயே முதல் முறையாகலாம். இதையும் தேர்தல் ஆணையம் பெருசாக எடுத்துக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் முதல்ல வேலை பார்த்தவங்களாம் ஒரு கௌரவம். இப்போ டிஎன் சேஷன் மீது 1000 குறை இருந்தாலும் அவர் நடத்தின விதம் அப்படிங்கிறது யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. குரோசி அவர்கள் காங்கிரஸ் தான் போட்டது, இருந்தாலும் குரோசி அவர்கள் காங்கிரஸுக்கு சாதகமாக நடந்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒன்று வேணாம், அத்வானி அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறாரு, தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்திலிருந்து, ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய மைண்டே அப்படி தான் இருக்கும். தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துல இருந்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி, இதுதாங்க இருக்குது நடைமுறை. இதை மாற்றிடாதீங்கன்னாரு. ஏன்னா அவருக்கு என்ன பையனா மாற்றிட்டாங்கன்னா, ஆனால் பிஜேபி மோடி வந்தோடனே அதை மாற்றினார் பாருங்க. அப்போ அத்வானி அவர்கள் ஒரு பயந்துக்கிட்டே இருந்தார், காங்கிரஸ் கட்சியில் மாற்றிடுவாங்களோன்னு. ஏன்னா அவருடைய மனம் அப்படி தான், ஆர்எஸ்எஸ் காரங்க மனமே அப்படி தானே, வேறு என்ன பேசுறது இவங்களை பற்றி. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.